பழத்தை ஒரு கட்டத்தையும் பூவை ஒரு கட்டத்திலையும் வைக்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜோதிடத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான் மருத்துவத்திலும் வரும். இது எனக்கு இறைவன் அளித்த கொடை, எனக்கு எங்க ஐயா வைகுண்டர் அளித்த கொடை என்றுதான் நான் சொல்லுவேன். எப்ப நடக்கணும்? தை டு சித்திரை 100% நடக்கும். இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. அவராக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக சொல்லிட்டேன். ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா, சிவ 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 சிவா ரகரா ரகரா, சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம். வணக்கம் நேயர்களே, குருஸ்தலம் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் விஜி நாராயணன். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வடபழனியில வேங்கீஸ்வரர் கோயில் பக்கத்துல அருணா காலனி எதிரில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் அமைந்திருக்கிறது. வருகை புரிய வேண்டும் அனைவரும். ஜோதிடர்ல பல வகையான ஜோதிடர் சொல்றாங்க. நாடி ஜோதிடர் சொல்றாங்க, இந்த கிளி ஜோதிடர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜோதிடம்லாம் சொல்றாங்க. அதுல நீங்க என்ன வகை ஜோதிடர்? உங்களை அணுகிறதுனால என்ன பலன்கள் அடையலாம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஜாதக முறைகள் பார்க்குறோம், ஜோதிடம் ஜாதக முறைகள் பார்க்குறோம். இதில் ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட உள்ள ஸ்பெஷலான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப பிரசன்னம். இது தமிழ்நாட்டிலே நாம தான் பார்க்குறோம். தமிழகத்திலேயே நாம தான் இந்த புஷ்ப பிரசன்னத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்ப பிரசன்னத்தில் இது 12 கட்டங்கள், ராசி கட்டங்கள் இந்த பலகையில் இருக்கும். இந்த 12 ராசி கட்டங்களில் இந்த எலுமிச்சப்பழம், இந்த பூ வரக்கூடிய நபர்கள் கையில் நான் இந்த பழத்தையும் பூவையும் கொடுப்பேன். அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த 12 கட்டத்தில் பழத்தை ஒரு கட்டத்தையும் பூவை ஒரு கட்டத்திலையும் வைக்கணும். அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு வச்சாங்கன்னா அவங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க, அந்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா, இப்போ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கஷ்டத்துக்கான பரிகாரம் என்ன, எப்படியெல்லாம் இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை விளக்கி சொல்லி நான் அதுக்குண்டான ரெமடியையும் சொல்லுவேன். இப்போ இவங்க இந்த ஜாதகத்தை பார்த்த பிறகு அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் இந்த புஷ்ப பிரசன்னத்தினுடைய மகிமை. இதுல எல்லா விதமான பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்க இந்த புஷ்ப பிரசன்னம் ஆர்வடத்துல வைக்கிறீங்க இல்லையா, இதுல நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கூடிய விஷயத்தை எனக்கு காமிச்சிருங்க. நீங்க வந்திருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனையாக இருந்தால் அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உங்களுக்கு சொல்லி அதுல என்ன வழிமுறைகள் உண்டோ அது விளக்கி சொல்லி அதுக்குண்டான பரிகார முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும். அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருவேங்க. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க வைக்கக்கூடிய இந்த பிரசன்ன முறைகள்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட என்ன விஷயம் இருக்குன்னா, இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனையா இருக்குதுன்னா அதுக்கு உண்டான பரிகார முறைகளை செய்து கொடுத்து கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு எந்திரம் இருக்குது. இந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை அவங்க அந்த தம்பதிகளுடைய பெட்ரூம்ல மாட்டணும். அவங்க எந்த ரூம்ல தங்குறாங்களோ அந்த ரூம்ல 48 நாட்கள் அந்த பெட்ரூம்ல மாட்டி அந்த தம்பதிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். அதுக்குண்டான பரிகார முறைகளை செய்துவிட்டு இதை கடைபிடிக்க வேணும். இந்த கர்ப்ப விருத்தி யந்திரம் கர்ப்ப ரட்சகம்பாள் அவங்களுடைய பாதத்துல வச்சு 48 நாட்கள் பூஜை செஞ்சு அவங்களுக்கு வழங்கப்படுதுங்க. இப்போ மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க. இப்போ ஜோதிடத்துல ஒரு நபருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அதாவது XY குரோமோசோம்கள் தான். அந்த XY குரோமோசோம்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான். இந்த ராகு கேதுக்களால குழந்தைகள் தடைபடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் தடைப்பட்டால் அது கேதுவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நபருக்கு வாழ்நாளில் குழந்தை இருக்காது. அதே மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்காது. இதே சூழ்நிலை அவர்களுடைய மருத்துவ ரீதியாக செக் பண்ணாலும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை நம்ம கண்டிப்பா செஞ்சு தருவோம்னு நம்ம பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது. இந்த ஜோதிடத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான் மருத்துவத்திலும் வரும். அதாவது நேரில் மட்டும் அப்படின்னு இல்லை, தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்களுக்கும்
அழகான முறையில் பதில் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, இப்போ சில பேருக்கு இந்த ராசி கட்டங்களை பற்றியே தெரியாது. மேஷம், ரிஷபம், மிதுனம் அந்த மாதிரி ராசி கட்டங்களை பற்றியே தெரியாது. அவங்க வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை 1லேருந்து 12ஆம் நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ல வையுங்க, ஒரு 5ஆம் நம்பர்ல வைங்க, ஒரு 6ஆம் நம்பர்ல வைங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5ஆம் நம்பர்ல வைக்கிறேன். பூ ஒரு 6ஆம் நம்பர்ல வைங்க, ஒரு 5ஆம் நம்பர்ல வைங்கன்னு சொல்றாங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர்ல வைக்கிறேன். வச்சுட்டு உடனே பலன் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்க கூகுள் பேல பணம் போட்டுட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு பலன் அளிக்கப்படும். அந்த பலன் அவங்களுக்கு சரியாக இருக்கும், மன திருப்தியாக இருக்கும். அதை அவங்களே உணர்வாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வெளிநாட்டுல இருந்துலாம் தொடர்பு கொள்றாங்க. கனடா, பிரான்ஸு, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாட்டிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நடந்துட்டு தான் இருக்கு. வின்சென்ட், உங்களுடைய வயது என்ன? 51. யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? உங்களுக்காகயா, உங்க பசங்களுக்காகயா? மகளுக்காக பார்க்க வந்திருக்கீங்க. அவங்களுடைய பேர் என்ன? அவங்களுடைய வயசு என்ன? ஆணிப்புற 24. இந்தாங்க, கையில் பிடிங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த 12 கட்டத்தில் பூவையும் எலுமிச்சம்பழத்தையும் வைங்க. அது எந்த இதுலனாலும் வைக்கலாம். பூ ஒரு கட்டத்திலையும் எலுமிச்சம்பழத்தை ஒரு கட்டத்திலையும் வைங்க. பூ ஒரு கட்டம், எலுமிச்சம்பழம் ஒரு கட்டம். 12 கட்டத்தில் பூ ஒரு கட்டம், எலுமிச்சம்பழம் ஒரு கட்டம். சரிங்களா? வச்சிட்டிங்களா? சரி. இப்போ இந்த பூ எலுமிச்சம்பழம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிரசன்ன ஆருடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னா, உங்கள் பொண்ணுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. உங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக, அதாவது வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடத்தணும் என்பதற்காக வேண்டிட்டுக்காக வந்திருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? திருமண விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பாக திருமணம் இன்னும் 4 மாதத்தில் கைகூடும். வரக்கூடிய தை மாதம், தை டு சித்திரை மாதத்துக்குள்ள திருமணம் 100% நடக்கும். எந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை வருவார்னு கேட்டிங்கன்னா, வடக்கு திசையிலிருந்து வருவார். ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டது, அதாவது இப்போ ஐடி ஒர்க் பண்ணுறாங்களே, சாஃப்ட்வேர் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வருவார். உங்கள் பொண்ணு ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்களா? ஐடி தானே இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து கண்டிப்பாக இப்போ இன்னும் 2 மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். வெளிநாட்டு சம்பந்தம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். சரிங்களா? வேற என்ன கேள்விங்க நீங்கள் கேட்கணும்? இதுதான் கேட்க வந்தீங்களா? அதுவே சரியா போச்சா? இதுதாங்க புஷ்ப பிரசன்னம். இதுதான் புஷ்ப பிரசன்னம். நீங்க ஜாதகத்துல என்ன பார்க்கணும்னு வந்தீங்களோ வந்துடும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி அசத்திட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் மிரண்டு போயிடுவாங்க. தை டு சித்திரை 100% நடக்கும். 100% நடக்கும். உங்க பேர் என்ன? பேர் வின்சென்ட். எங்க இருந்து வரீங்க? விருகம்பாக்கம். ஐயா, ஒரு விஷயம், உங்க தேவைக்காக தான் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம், அது நான் என்ன கேட்க வந்தேன்னா அதை ஐயா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லாமலே சொன்னாரா? இல்லை நீங்க நான் எதுவுமே சொல்லலை, அவரே சொல்லிட்டாங்க. இப்போதான் முதல் முறை வந்து பார்க்க. இதான் ஃபஸ்ட் சும்மா போயிட்டு வந்தேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்லை, அதான் கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் என்ன கேட்க நினைச்சேன், மனசில் நினைச்சா சொல்லிட்டாரு. அவர் அந்த புஷ்பம் வச்சு உங்களுக்கு ஒன்று பண்ணாரு, அது எப்படி நினைக்கிறீங்க? உங்க கட்டம் பார்த்து சொன்னார் அவரு? நம்ம கட்டத்தில் வைக்க சொன்னார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னோம், ஒரு இடத்துல பூ வைக்க சொன்னார். உங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிட்டு இந்த 12 கட்டத்துல எலுமிச்சு பழத்தை ஒரு கட்டத்தையும் பூ ஒரு கட்டத்திலையும் வைங்க. ஐயா, நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த புஷ்ப பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் 2வது பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை சிக்னல் காட்டுதுங்க. 2வது பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை வீட்டு வாசல் கதவை தட்டப் போகிறது. சீக்கிரத்தில் 2வது பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. அது சம்பந்தமாக யாராவது வந்து கேட்டாங்களா உங்க வீட்டில்?
அப்ரோச் இருக்கு, ஆ. நாங்க ஸ்டெப் எடுக்கல. நீங்க ஸ்டெப் எடுக்கல. சீக்கிரமாக அதை ஸ்டெப் எடுங்க. அந்த பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை வரப்போகிறது, நல்ல இடமா வரப்போகிறது. வாய்ப்பை விட்டுற வேண்டாம், கண்டிப்பாக நல்ல இடமா அமையும். இது திருமணம் சார்ந்த விஷயம்தான் இந்த கேள்வியில வருது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப படிப்பை முடிச்சிட்டாங்களா, அவங்க வேலை உடனே கிடைக்கும், வேலை உடனே கிடைக்கும். வேலை கிடைச்ச கையோட திருமணமும் நடக்க போகுது. திருமண யோகம் கைகூடி வந்திருக்குது, நல்ல காரியம் கைகூடி வந்திருக்குது. அதனால அந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம், கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். வேற மனசுக்குள்ள என்ன கேள்வி நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க? திருமணம் தானே நினைச்சீங்க, கண்டிப்பாக 100% நடக்கும். சரிங்களா? வணக்கம், உங்க பேரு எங்க இருந்து வரீங்க? சத்யநாராயணன், ஏர்போர்ட் ஏரியால இருந்து வரேன். இப்போ ஐயாவை வந்துட்டு நீங்க வந்து பாத்திருக்கீங்க, பார்த்துட்டு என்ன பிரச்சனை நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லைன்னா வந்துட்டு இங்க வரும்போது எதுவும் சொன்னீங்க? இல்ல, நான் ஒன்றும் சொல்லல. அவராக தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்டா சொல்லுங்க. நீங்க எந்த விஷயம் தகவலுமே சொல்லாம எதுவுமே சொல்ல, நான் ஆக்சுவலா வெறும் இந்த உங்களுக்கு இந்த கனியோ இதுவும் மட்டும் அதை வச்சுதான் சொன்னேன். அவராகவே சொல்றாரு. அவரே சொன்னாரு. உங்களுக்கு என்ன இப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எப்படி நினைக்கிறீங்க? இல்ல கரெக்ட், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ சொல்ல வராரு. அதனால ஒரு பெரிய டிஃப்ரெண்டா இருக்குது. நீங்க உங்க உங்க குழந்தையோட இதுக்காக தான் வந்திருக்கீங்க? ஆமா, மேரேஜ் பண்ண வேண்டிய டைம் தான். சரி பேசுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். இவர் பார்க்கும்போது சாதாரண பேசலாம்னு தான் அவரா பேசிவிட்டாரு. அவரே கரெக்டா சொல்லிட்டாரு. என்ன மனசுல நினைச்சு? ஆமா. நேர்களே, உங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிவா இருந்தாலும் சரி, தொழில் சரிவாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பம் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும். தொலைபேசி மூலியமாகவும் தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்து வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்க நேரில் தான் வர வேண்டிய அவசியம் இல்லை, தொலைபேசியிலேயே தெரிந்து கொள்ளலாம். கூகுள் பே வசதி மட்டும் இருந்தால் போதும், நீங்க பணம் போட்டுட்டு என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணும், என்ன நேரில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சென்னை வடபழனியில வேங்கீஸ்வரர் கோயில் பக்கத்துல குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஜயநாராயணன் இருக்கிறேன். எப்ப வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு வரலாம். நேரில் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அணுகலாம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.